புயல், கனமழை போன்ற இயற்கை பேரிடர்கள் தொடர்பான வானிலை ஆய்வுக்கான INSAT-3DS என்ற நவீன செயற்கைக்கோள் இன்னும் சற்று நேரத்தில் விண்ணில் ஏவப்பட உள்ளது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். வானிலை மாறுபாடுகளை கண்காணித்து பேரிடர் காலங்களில் உதவுவதற்காக INSAT-3DS என்ற அதிநவீன செயற்கைக்கோள் இஸ்ரோவால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த செயற்கைக்கோளானது ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்து GSLV F-14 ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. இதற்கான இறுதிக்கட்ட பணிகள் முடிவடைந்த நிலையில் ராக்கெட்டை செலுத்துவதற்கான 27 மணி நேர கவுண்ட் டவுன் நேற்று தொடங்கியது. இந்த INSAT-3DS செயற்கைக்கோள் மொத்தம் 2275 கிலோ எடை கொண்டது. இதில் 6 சேனல் இமேஜ் உட்பட 25 விதமான ஆய்வு கருவிகள் பொருத்தப்பட்டிருக்கிறது. இது புயல், கனமழை போன்ற இயற்கை பேரிடர்கள் குறித்து முன்கூட்டியே அறிந்து உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள தேவையான அனைத்து ஆய்வுகளையும் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 20 நொடிகளில் இந்த செயற்கைக்கோளானது விண்ணில் ஏவப்பட இருக்கிறது. அதனை தற்போது நாம் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆந்திராவில் உள்ள ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இந்த செயற்கைக்கோளானது 7 6 5 4 3 2 1 L40 stages are ignited plus 5 seconds. Lift off normal. A perfect lift-off. GSLV F-14 INSAT-3DS progressing towards its destination. Performance normal. P4 tracking. जी हाँ, अभी हमने देखा चारों L40 तथा कोर बूस्टर का प्रज्वलन शुरू हो चुका है और GSLV F-14 उत्थापित हो अपने उद्दिष्ट दिशा की ओर बढ़ता हुआ. Clear sky. We can see the rocket very beautiful. And from the mission control center here, we can hear the vibrato also. शाम का समय, बहुत दूर तक हम यान को देख पा रहे हैं. इसका सामान्य प्रज्वलन, इसका कंपन भी हमें यहां महसूस होता है. यान अपनी उद्दिष्ट कक्षा की ओर बढ़ता हुआ. Plus 1 minute. प्रथम चरण के कोर बूस्टर का प्रज्वलन काल 110 सेकंड के करीब होता है और इस दौरान यह 8400 किलो न्यूटन का प्रणोद उत्पन्न कर रहा है. First stage performance normal. प्रथम चरण में कोर बूस्टर तथा 4 L40 स्ट्रैप-ऑन बूस्टर सामान्य निष्पादन करते हुए. Presently, the core booster and the 4 L40 strap-ons thrusting simultaneously. S-139 scheduled to burn for 110 seconds. Stage burn out. एनिमेटेड व्यू में आप देख पा रहे हैं 4 L40 तथा कोर बूस्टर S-139 प्रज्वलित है. First stage performance normal. कोर बूस्टर अब बर्नआउट हो चुका है, उसका प्रज्वलन काल समाप्त हो चुका है, लेकिन L40s अभी भी जारी हैं. इन्हें 148 செகண்ட். வானிலை மற்றும் பேரிடர் எச்சரிக்கை தகவல்களை முன்கூட்டியே பெறுவதற்காக INSAT-3DS செயற்கைக்கோளை GSLV F-14 ராக்கெட் மூலம் தற்போது விண்ணில் அனுப்பியிருக்கிறது இஸ்ரோ. அதனை நாம் நேரலையில் பார்த்தோம். சற்று முன்னர் அந்த ராக்கெட்டானது விண்ணில் ஏவப்பட்டது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து அந்த ராக்கெட் விண்ணில் ஏவப்பட்டது. இந்த ராக்கெட்டை பொறுத்தவரை வானிலை மற்றும் பேரிடர் எச்சரிக்கை குறித்த தகவல்களை அங்கிருந்து அனுப்புவதற்கு இது மிகவும் உறுதுணையாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது. கடந்த ஆண்டு நிலவின் தென்துருவத்தில் சந்திரயான் 3 திட்டத்தின் விக்ரம் லேண்டர் மற்றும் பிரக்யான் ரோவரை தரையிறக்கி சர்வதேச நாடுகளையே திரும்பி பார்க்க வைத்தது. அந்த வகையில் அடுத்தடுத்து ராக்கெட்டை விண்ணில் செலுத்துவதில் மிகவும் உதவிகரமாக இருந்து வருகிறது. பல்வேறு நிகழ்வுகள் குறித்த தகவல்களை அது அனுப்பும் என்றே நம்பப்படுகிறது. குறிப்பாக இந்த வானிலை மற்றும் பேரிடர்கள் குறித்த முன்னெச்சரிக்கையை இந்த ராக்கெட்டானது வழங்கும் என்றே
இதை ஆந்திர மாநிலத்தில் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து சற்று முன்னர் இந்த ராக்கெட்டானது செலுத்தப்பட்டிருக்கிறது. புயல், கனமழை போன்ற இயற்கை பேரிடர்கள் தொடர்பான வானிலை ஆய்வுக்கான இன்சாட் 3DS என்ற இந்த நவீன செயற்கைக்கோள் சற்று நேரத்திற்கு முன் விண்ணில் ஏவப்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்தோம். குறிப்பாக வானிலை மாறுபாடுகளை கண்காணித்து பேரிடர் காலங்களில் உதவுவதற்காக இன்சாட் 3DS என்ற இந்த அதிநவீன செயற்கைக்கோள் இஸ்ரோவால் உருவாக்கப்பட்டது. இந்த செயற்கைக்கோளானது ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து GSLV F-14 ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டது. அதனை நேரலை காட்சிகளாக பார்த்தோம். GSLV F-14 ராக்கெட் மூலம் இன்சாட் 3DS செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்திருக்கிறது. இஸ்ரோ விண்வெளி ஆய்வு மையம் விண்வெளி ஆய்வுகள் மற்றும் காலநிலை மாற்றம், தொலை தொடர்பு உள்ளிட்ட சேவைகளுக்காக அவ்வப்போது செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவி வருகிறது. அந்த வகையில் தற்போது இந்த இன்சாட் 3DS என்ற செயற்கைக்கோளை இஸ்ரோ வடிவமைத்திருக்கிறது. இந்த செயற்கைக்கோள் வானிலை மற்றும் பேரிடர் எச்சரிக்கை தகவல்களை முன்கூட்டியே பெறுவதற்கு உதவும் என்று நம்பப்படுகிறது. ராக்கெட்டை செலுத்துவதற்கான 27 மணி நேர கவுண்டவுன் நேற்று தொடங்கிய நிலையில் இந்த இன்சாட் 3DS செயற்கைக்கோளானது மொத்தம் 2275 கிலோ எடை கொண்டதாகவும் இதில் 6 சேனல் இமேஜ் உட்பட 25 விதமான ஆய்வு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த கருவிகள் மூலம் நமக்கு பயன்கள் இருக்கிறது. அது என்னவென்றால், புயல், கனமழை போன்ற இயற்கை பேரிடர்களை குறித்து முன்கூட்டியே அறிந்து உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள தேவையான அனைத்து ஆய்வுகளையும் மேற்கொள்ள உதவியாக இருக்கும். அதன் அடிப்படையில் இன்று இந்த ஆந்திர மாநிலத்திலிருந்து ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து विण्णिल पाइंदिरुक्किरदु GSLV F-14 रॉकेट। सबसे जटिल इंजन क्रायो इंजन का प्रज्वलन जिसकी पुष्टि हो चुकी है, वह प्रज्वलित हो चुका है और सामान्य निष्पादन करते हुए उद्दिष्ट कक्षा की ओर बढ़ रहा है। क्रायो इंजन लिक्विड ऑक्सीजन तथा लिक्विड हाइड्रोजन को ईंधन के रूप में इस्तेमाल कर 75 किलोन्यूटन का प्रणोद उत्पन्न करेगा और इसका कुल प्रज्वलन काल 814 सेकेंड। Burn time for cryogenic upper stage is 814 seconds. सभी दर्शकों के लिए यह उत्साहपूर्ण पल। Cryo stage performance normal. Present relative velocity is close to 5 kilometers per hour. The cryo stage, the relative velocity presently is 5 kilometers per second. सभी वैज्ञानिक अपने कंसोल पर आंकड़ों का अध्ययन करते हुए इस मिशन के मुख्य उद्देश्य इस प्रकार हैं। इनसैट 3DS पृथ्वी के सतह की निगरानी करने के लिए मौसम विज्ञान के महत्व के विभिन्न वर्णक्रमीय चैनलों में समुद्र और उसके पर्यावरण का परीक्षण करना, वायुमंडल के विभिन्न मौसम संबंधी मापदंडों की ऊर्ध्वाधर रूपरेखा तैयार करना, डेटा संग्रह तथा डेटा प्रसारण की क्षमता को बढ़ाना, उपग्रह की सहायता से खोज एवं बचाव सेवाएं प्रदान करना। यह सभी उद्देश्यों के साथ इनसैट 3DS यात्रारत है अपने उद्दिष्ट कक्षा की ओर। +8 minutes. The satellite INSAT 3DS is fully funded by the Ministry of Earth Sciences. Various of its departments such as India Meteorology Department, IMD, National Center for Medium Range Weather Forecasting NCM RWF,
Indian Institute of Tropical Meteorology, IITM, National Institute of Ocean Technology, NIOT, and Indian National Center for Ocean Information Services, INCOIS, and various other agencies and institutes will be using INSAT 3DS satellite data to provide improved weather forecasts and meteorological services. इनसेट 3DS उपग्रह को पूर्णतः इसरो के मानकानुसार तैयार किया गया है। Cryostage performance इस उपग्रह normal. का अक्ष नियंत्रण शून्य संवेग अभिनति तंत्र पर निर्धारित है, जो 4 रिएक्शन व्हील्स तथा जायरो की मदद से क्लोज लूप नियंत्रण का प्रयोग करेगा। इसमें ऊर्जा तंत्र में 100 एम्पियर आवर लिथियम आयन बैटरी के साथ एक तरफा सौर पैनल का प्रयोग किया जा रहा है, जो लगभग 1.6 किलोवाट की ऊर्जा उत्पन्न करेंगे। इसमें सक्रिय तथा निष्क्रिय ताप नियंत्रण का इस्तेमाल किया जा रहा है। इस उपग्रह को 10 साल के मिशन काल के लिए अभिकल्पित किया गया है। इनसेट 3DS के नितभार में 6 चैनल इमेजर है, 19 चैनल साउंडर, डेटा रिले ट्रांसपॉन्डर और उपग्रह सहाय खोज एवं बचाव के लिए ट्रांसपॉन्डर्स लगे हुए हैं। इन सभी नितभारों के द्वारा इनसेट 3DS मौसम संबंधी क्रांतिक आंकड़ों को इकट्ठा करने में सक्षम होगा। Plus 10 minutes. मौसम संबंधी सभी आंकड़ों को पृथ्वी विज्ञान मंत्रालय के अंतर्गत विभिन्न विभाग जैसे भारतीय मौसम विज्ञान विभाग, राष्ट्रीय मध्यम अवधि मौसम पूर्वानुमान केंद्र और ऐसे कई प्रौद्योगिकी एवं अनुसंधान संस्थानों के साथ इसे साझा कर इस उपग्रह को अधिक से अधिक उपयोग में लाया जाएगा। इन सभी आंकड़ों से मौसम पूर्वानुमान और संवर्धित होगा और सटीक हो सकेगा। वर्तमान में क्रायो अपर स्टेज प्रज्वलित है और समान निष्पादन कर रहा है। अब यान की ऊंचाई 136 किलोमीटर तथा सापेक्ष गति 6.1 किलोमीटर प्रति सेकंड है। We are close to 11 minutes past the launch time. Port Blair station currently tracking, and Brunei station will shortly start to acquire the data. INSAT 3DS satellite carries a multispectral imager or optical radiometer capable of generating images of Earth and its environment in 6 wavelength bands. Atmospheric motion vectors are derived by tracking clouds or water vapor pattern in successive satellite images. AMV includes information on wind speed and direction. The 19-channel sounder payload will provide the information on the vertical profiles of the atmosphere, sea and land surface temperature, cloud properties, and microphysical parameters, upper tropospheric humidity, humidity profiles, Plus 12 minutes. and total ozone, etc. to study about atmosphere, land, and ocean. Data relay transponder receives global meteorological, hydrological, and oceanographic data from automatic data collection platforms or automatic weather stations from multiple users and relays back to user terminal. The data products that generated cater to varied range of applications. The history of automatic weather stations in India can be traced back to 1980 when IMD conducted a pilot experiment with ISRO to operate small network of data collection platforms via satellite for Earth observation to the receiving station at Sriharikota. Cryostage performance In normal. 1997, the AWS network was upgraded. IMD has a network of many AWS, Agro AWS, and ARC. इस उपग्रह में मुख्य नितभार के रूप में है इमेजर पेलोड। इनसेट 3DS उपग्रह का यह नितभार एक मल्टी स्पेक्ट्रल इमेजर है जो पृथ्वी और उसके पर्यावरण की 6
वेवलेंथ में प्रतिबिंब लेने में सक्षम होगा। इस उपग्रह में 19 ट्रांसपॉन्डर पेलोड भी हैं। साउंडर पृथ्वी के वायुमंडल की लंबवत रूपरेखा तैयार करेगा और इसमें सम्मिलित हैं तापमान, आर्द्रता आदि सम्मिलित हैं। इसमें डेटा रिले ट्रांसपॉन्डर लगे हुए हैं जो स्वचालित डेटा संग्रह प्लेटफॉर्म में वैश्विक स्तर पर मौसम, जल तथा समुद्र विज्ञान के आंकड़ों को इकट्ठा कर GSLV F14 ராக்கெட்டானது வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டிருக்கிறது. 3ஆம் நிலை தாண்டி அது வெற்றிகரமாக பயணித்துக் கொண்டிருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. அதனை நாம் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம்.